Hello students, welcome to ICAS. So இன்னைக்கு கெமிஸ்ட்ரியை பற்றி நமக்கு பேசலாம். கெமிஸ்ட்ரி டாபிக்ஸில் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அதை பற்றி பேசலாம். ஓகே, ஸோ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேட்டர் என்னன்னு தெரியணும். ஓகே, ஸோ இது வந்து இன்ட்ரோடக்ஷன் டு கெமிஸ்ட்ரி அந்த டாபிக் கீழே வருது. ஸோ கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ஸு இப்போது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே, ஸோ நம்ம எந்த ஒரு பொருளோ இல்லை எந்த ஒரு லிவிங்கோ இல்லை நான் லிவிங் எடுத்தாலும் எல்லாத்துக்கும் பேஸ் வந்து என்ன இருக்கும்? கெமிக்கல்ஸ். அந்த கெமிக்கல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுது, எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது தான் இந்த உலகமே ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, இயங்குறது இதை வச்சு தான். ரைட், ஸோ மேட்டர் பற்றி போயிடலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் அப்படின்னா மேட்டருங்கிறது எனிதிங் விச் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ் இஸ் கால்ட் மேட்டர். ஓகே, இப்போ நான் வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கேன், இந்த இடத்துல இந்த ஸ்பேஸை நான் ஆக்குபை பண்ணிட்டேன், அப்புறம் எனக்கு மாஸ் இருக்குது, அப்போ நான் இஸ் அ லிவிங் மேட்டர் இல்லையா? இஸ் அ மேட்டர். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நெக்ஸ்ட்டு அதில் 3 டைப்ஸ் இருக்குது ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ். 3 ஃபிசிக்கல் ஸ்டேட் இருக்கும். மேட்டர்னா அதில் 3 ஃபிசிக்கல் ஸ்டேட் இருக்குது. ஒன்று வந்து சாலிட், இன்னொன்று லிக்யூட், இன்னொன்று கேஸ். ஓகே, ஸோ சாலிடில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் அப்படியே என்ன பண்ணுது, அப்படியே ஆர்டர்லி ஃபேஷனில் அப்படியே அரேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அதுதான் சாலிட்னு சொல்கிறோம். நம்ம சாலிடாக அரேஞ்ச் ஆகிருக்கு, அதுதான் சாலிட். ஆர்டர்லி ஃபேஷனில் அரேஞ்ச் ஆகிருக்கும். அதில் ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்காது. அப்போ எல்லாம் இப்படி இருக்கனால தெர் இஸ் நோ ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட்டே இருக்காது. அதனால தான் சாலிடாக இருக்குது. கல்லாக இருக்கிறதுக்கு ரீசன் என்ன? தெர் இஸ் நோ ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் த ஆட்டம். ஸோ அதனால தான் அது அப்படி இருக்குது. அதே லிக்யூட் என்ன ஆகுது? லிக்யூடில் என்ன ஆகுது? லிக்யூடில் தெர் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்கும். ஓகே, பட் தே ஆர் நாட் அரேஞ்ச்ட் இன் ஆர்டர்லி ஃபேஷன். பார்த்தா தெரியுதுல, தே ஆர் நாட் அரேஞ்ச்ட் இன் ஆர்டர்லி ஃபேஷன். கொஞ்சம் மூமெண்ட் இருக்கும். மூமெண்ட் அந்தளவு இருக்காது, கொஞ்சம் இருக்கும். ஆனால் கேஸ்ன்னு சொல்கிறது மூமெண்ட்டு பயங்கரமாக இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று இடையில பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது, மூமெண்ட் இருக்குது. அது பாட்டுக்கு கசகச மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் கேஸ். ஸோ ஆட்டம்ஸ் ஆர்டர்லி ஃபேஷனில் இருந்து நோ ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட் நான் சாலிடு, தெர் இஸ் அ லிமிட்டட் மூமெண்ட் நான் லிக்விடு, பட் நாட் அரேஞ்சு ஆர்டர்லி. அதே மாதிரி கேஸு ஆர்டர்லி அரேஞ்சு கிடையாது, நல்ல மூமெண்ட்டு அப்படி இருக்கிறது கேஸ் ஆட்டம்ஸ். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஆட்டம் பேஸ் பண்ணி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ரைட், ஸோ இதை வச்சுட்டு நமக்கு ஒரு ஐஸ் க்யூப்னு வச்சுக்கோ. அது என்னது? சாலிடு. இந்த ஐஸ் க்யூபை நீ என்ன பண்ணுற? கொளுத்துற, பேர்ன் பண்ணுற. அப்போ என்ன ஆகும்? உனக்கு என்ன கிடைக்கும்? வாட் யூ வில் கெட்? யூ வில் கெட் லிக்விட். சரியா? அப்போது இந்த சாலிடை வந்து நம்ம ஹீட் பண்ணால் அது என்ன ஆகுதான்? லிக்யூட் ஆகலாம். அதே இந்த லிக்யூடை நீ ரொம்ப பாயில் பண்ணு, ஆவியாகும் இல்லையா? ஸோ தட் இஸ் கேஸ். ஸோ solids will become liquid, liquid will become gas. Okay, so இதுதான் அதோட ப்ராப்பர்ட்டி. ரைட், ஸோ இதை ரிவர்ஸ் பண்ணலாம். இப்போ இது ஆவியை, ஓகே, நம்ம இந்த ஆவியெல்லாம் சேர்ந்து நமக்கு லிக்யூட் ஆகும் இல்லையா? ஆவியை ஒரு இதுக்குள்ளே பிடிச்சின்னு வை, ஒரு துணியோ இல்லாட்டி ஒரு பாத்திரத்தில். அந்த இட்லி பானைக்கு மேலே இப்படி ஏன் தனித்தனியாக இருக்குது? ட்ராப்லெட்ஸால் இருக்கு இல்லையா? என்ன ரீசனு? ஏன்னா அந்த ஆவி என்னாச்சு? லிக்யூட் ஆகிடுச்சு. அந்த இட்லி பானைக்கு மேலே இருக்கும்போது அது லிக்யூட் ஆகிடுச்சு. நீ இட்லி பானை திறந்தீங்கன்னா என்ன ஆவியும் வரும், அந்த இடத்துல தனித்தனியாகவும் இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் கேஸ் வந்து என்ன ஆகுது? லிக்யூட் ஆகுது. எப்படி? பை வே ஆஃப் கூலிங் ஆகும். அதே லிக்யூடை கூல் பண்ணி ஃப்ரிட்ஜரில் கொண்டு போய் வச்சுன்னா அது ஐஸ் ஆகும், அப்போ சாலிட் ஆகும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது எல்லாமே அந்த பக்கம் இந்த பக்கம் ரிவர்சிபிள் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ரைட். இப்போ சாலிட் நான் சொன்னேன், தே வில் ஹாவ், அதுக்கு ஒரு ஷேப் இருக்குது பார்த்தியா? சாலிட்ஸ் வில் ஹாவ் அ டெஃபினட் வால்யூம் அண்ட் அ டெஃபினட் ஷேப். கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அண்ட் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஹெல்ட் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். அது நான் சொல்லியிருந்தேன். பார்ட்டிகல்ஸ் ஆர் ஹெல்ட் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர்னு சொல்லியிருந்தேன். சாலிட்ஸுக்கு பார்ட்டிகல்லாம் பக்கத்துலேயே இருக்குன்னு சொல்லியிருந்தேன். சரியா? So particles and they are in orderly fashion. There is no much freedom of movement கிடையாது. ஓகே, ரைட். அடுத்த லிக்யூட் போயிடலாம். லிக்யூட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, லிக்யூட் வில் ஹாவ் டெஃபினட் வால்யூம் பட் நாட் த டெஃபினட் ஷேப். இப்போ லிக்யூடை இல்லைனா வாட்டர் எடுத்து நீ வந்து ஒரு ஜாரில் ஊற்றினா வாட்டர் அந்த ஜார் ஷேப்பில் ஆகிடும். அதை ஒரு டம்ளரில் ஊற்றினா வாட்டர் அந்த டம்ளர் ஷேப் ஆகிடும். புரியுதா? ஸோ அந்த ஷேப்பில் அது அப்படியே மாறிடும். மனுஷனும் அப்படி தான் இருக்கணும். மனுஷனோட பழக்க இதுவும் அது மாதிரி தான் இருக்கணும். நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்தோட நம்ம அப்படியே பழகிக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் லிக்யூடு. ஒரு வாட்டர் நமக்கு சொல்கிறது என்னென்னா, யூ பிகம் தட் திங். ஓகே, நீ வந்து டாக்டராக படிக்கிற, இல்லை நீ டீச்சராக இருக்கன்னா, யூ ஷுட் திங்க் இன் எவ்ரி வே. யூ ஷுட் பி வித் த ஃப்ளோ. அந்த ஃப்ளோவில் அப்படியே போகணும். ஓகே, ஸ்டூடெண்ட்டாக இருக்க அப்படி இருக்குன்னா. ஸோ வாட்டரை வச்சு ஒரு ஃபிலாசபி சொல்லிட்டேன், அது தேவையில்லை. ஓகே,
So liquid have definite volume but not definite shape. அப்போ என்ன பண்ணும்? They take the shape of the container in which they are placed. So இதில் என்ன? Particles are close to each other but they can move around. அப்போ இதுதான் சாலிடுக்கும் டிஃப்ரெண்ட். இதில் no freedom of movement but they can move around. Liquids can move around இல்லையா? நெக்ஸ்ட் கேஸஸ் போயிடலாம். கேஸஸுக்கு ஒரு டெஃபினட் வால்யூமும் கிடையாது, ஷேப்பும் கிடையாது இல்லையா? பட் they completely occupy the container in which they are placed. ஃபுல்லாக நீ ஆவி பிடிச்சி வச்சுன்னா ஃபுல்லாக அதில் இருக்குல்ல சிலிண்டருக்குள்ள கேஸ் ஃபுல்லாக இருக்குது இல்லையா? the particles are far apart as compared to those present in solid or liquid stage and their movement is fast and easy. அதனால தான் நமக்கு அது என்ன சொல்கிறது ஆவியாக பார்க்க முடியுது. ஸோ நீ பார்க்குறது என்ன? இந்த பார்ட்டிகல்ஸு பிரிஞ்சு போகிறது தான் கேஸுன்றோம். அது ஓரளவு சேர்ந்துருக்கு, ஆனால் ஓகே அந்த அந்த கண்டெய்னரோட ஷேப்பில் இதாகுதுன்னா அது லிக்விடுன்றோம். அதே வந்து நல்ல ஆர்டர்லி ஃபேஷனில் ஆட்டம் அரேஞ்ச் ஆகி அதை வந்து ஒரு டெஃபினட் ஷேப்பும் வால்யூமும் இருக்குன்னா அதை தான் நம்ம சாலிட்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ இந்த மேட்டரை வந்து நம்ம வந்து ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து மிக்ஸ்சர்ஸ், இன்னொன்று வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ்னு பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ்சர்ஸ் பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ மிக்ஸ்சர்ஸ் அப்படின்னா என்னென்னா தே கண்டெயின் 2 or more substance present in it in any ratio which are called its components. ஓகே, ஸோ மிக்சர்னா என்ன? 2-3 ஆட்டம் சேர்ந்துருக்கு, ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் இருக்குது, ஒரே பர்டிகுலர் ரேஷியோவில் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குது. அதான் முக்கியம். ஸோ தே ஆர் present 2 or more substances present in it in any ratio, fixed ratioன்னு சொல்லலாம், which are called its componentsன்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இதை எப்படி பிரிக்கலாம்னா, நீ ஒரு மிக்சரை பிரிக்கணும்னா ஓகே சிம்பிள் ஹேண்ட் பிக்கிங்கில் கூட பிரிக்கலாம், இல்லைனா ஃபில்ட்ரேஷன் மெத்தடில் பிரிக்கலாம், கிறிஸ்டலைசேஷன், டிஸ்டிலேஷன், ஃபிசிக்கல் மெத்தட்ஸ், இதுக்கெல்லாம் பேர் என்ன? ஃபிசிக்கல் மெத்தட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தடில் பிரிக்கலாம். ஓகே, மிக்சர். சரி, அதில் 2 டைப்பு மிக்சரில். ஹோமோஜீனஸ், ஹோமோனா ஒரே டைப்பு, ஹெட்ரோனா வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் இது இருக்க மாதிரி. ஸோ ஹோமோஜீனஸ்னால் என்ன அப்படின்னா the components நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு மிக்சரில் இருக்க காம்பனன்ட்ஸ் completely mix with each other and its composition is uniform composition. இப்போ காற்றுல ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, ஓகே எல்லாமே இருக்குது, மோஸ்ட்லி எல்லா எல்லாமே இருக்குது, நாட் ஓன்லி ஆக்சிஜன். ஓகே, நைட்ரஜன் இருக்குது எல்லாரும், ஆனால் எல்லாம் ஒரு பர்டிகுலர் ப்ரொபோர்ஷனில் ரேஷியோவில் ஃபிக்ஸடாக கரெக்டாக இருக்குது. அதுதான் வந்து ஹோமோஜீனஸ் மிக்சர். நமக்கு என்ன வித்தியாசம் தெரியுதா? இப்போது காற்றை பார்த்தோன்னா ஐயோ இது வேறு மாதிரி மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்லாம் தெரியல. ஆனால் அந்த காற்று நீ சுவாசிக்கிற காற்றுல ஆக்சிஜனும் இருக்குது, நைட்ரஜனும் இருக்குது, ஓகே ஹைட்ரஜன் இருக்குது, நிறைய அந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ ஹெட்ரோஜினஸ் அப்படின்னா என்னென்னா இது ஹோமோஜினஸ். இப்போ சுகர் நீ பார்க்கும்போது சுகருக்குள்ளே என்ன இருக்கும்? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் 3 ஆட்டமும் இருக்குது, ஆனால் எல்லாம் கரெக்ட் ப்ரொபோர்ஷனில் ஃபிக்ஸடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது உனக்கு ஒரே மாதிரி தெரியுது இல்லையா? சுகர் சொன்னால் வெள்ளை கலரில் அப்படியே டிஸ்ட்ரிபியூட்டாக ஒரு கிறிஸ்டல் இருக்குது அப்படின்னு தெரியுது. ஸோ இதுதான் ஹோமோஜினஸ் மிக்சர்னு சொல்கிறது. அப்போ ஹெட்ரோஜினஸ்னால் என்ன அப்படின்னா இதுலேயும் கம்போசிஷன் இஸ் நாட் யூனிஃபார்ம். ஓகே, யூனிஃபார்மாக இல்லை, அப்போ நமக்கு அது வேறு மாதிரி தெரியும். சம்டைம்ஸ் த டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் நமக்கு கண்ணிலே பார்க்கலாம். ஸோ இப்போ சால்ட்டையும் சுகரையும் மிக்ஸ் பண்ணினா அது என்னது? அது ஹெட்ரோஜினஸ் மிக்சர். கிரைன்ஸ் அண்ட் பல்சஸ், அப்புறம் அதுக்குள்ளே சில கல் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ பல்சஸ் இருக்குது இல்லையா, பருப்பு இருக்குது, அது நடுவில் அடல்டரண்ட்டும் இருக்குது பாருங்கள். ஸோ இது என்னது? ஹெட்ரோஜினஸ் மிக்சர். ஸோ இந்த மாதிரி வரது எல்லாமே ஹெட்ரோஜினஸ் மிக்சர்னு சொல்கிறாங்க. ஓகே, ஹோமோஜினஸ்னால் அதுக்குள்ளே நிறைய ஆட்டம்ஸு டிஃப்ரெண்ட் இருக்குது, ஆனால் யூனிஃபார்மாக இருக்குது, ஃபிக்ஸடாக இருக்குது, ரேஷியோவில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு நம்ம அதில் அந்த கிளாஸிஃபிகேஷனில் என்ன பார்க்குறோம்? பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் என்னென்னு பார்க்குறோம். ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா இது வந்து ஃபிக்ஸட் காம்போசிஷனில் இருக்கும், பட் கேனாட் பி முன்னாடி மிக்சர் சொன்னோம் இல்லையா, அது வந்து ஃபிசிக்கல் மெத்தடில் நமக்கு செப்பரேட் பண்ணலாம். பட் திஸ் ஒன் கேனாட் பி செப்பரேட்டட் பை ஃபிசிக்கல் மெத்தட். பியூர் சப்ஸ்டன்ஸ் கேனாட் பி செப்பரேட்டட் பை ஃபிசிக்கல் மெத்தட். அப்போ பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மறுபடியும் ஜஸ்ட் குளுக்கோஸ் ஒரு ஸ்ட்ரக்சர், அது பியூர். அங்கே வந்து சுகர் பார்த்தோம், சுகர் இஸ் மேட் அப் ஆஃப் குளுக்கோஸ் இல்லையா? இதை விட இங்கே வந்து குளுக்கோஸ் மட்டும் பார்க்குறோம். இந்த குளுக்கோஸ் அகெயின் மேட் அப் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அப்போ இந்த குளுக்கோஸை மட்டும் தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ். இந்த பியூர் சப்ஸ்டன்ஸை நிறைய மிக்ஸ்ட் ஆகி தான் நம்ம அங்கே சுகரை பார்த்தோம். நல்லா நான் வச்சுக்கோங்க, சுகர் இஸ் மேட் அப் ஆஃப் குளுக்கோஸ். ஓகே, குளுக்கோஸ் அண்ட் ஆல்சோ ஃப்ரக்டோஸும் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் ஒன் இஸ் குளுக்கோஸ் விச் இஸ் an example for pure substance. சரி, இது வேண்டாம், இந்த மாதிரி பியூர் சப்ஸ்டன்ஸ் வேண்டாம். ஏன்னா இதில் வந்து கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் 3
ஆட்டமும் சேர்ந்து ஒரு பர்டிகுலர் இதில் இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கல் மெத்தட் வச்சு பிரிக்க முடியாது. டிஸ்டிலேஷன் குளுக்கோஸனை பிரிக்க முடியுமா? ஃபிசிக்கல் மெத்தட் வச்சு பிரிக்க முடியுமா? முடியாது. ஃபில்டர் பண்ணால் வருமா? வராது. ஓகே, ஸோ இதுதான் பியூர்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ என்ன பண்ணால் வரும்? கெமிக்கல் மெத்தட் வச்சு வேணால் பிரிக்கலாம். நமக்கு கெமிக்கல் ஹைட்ரோலிசிஸ் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணோம்னா குளுக்கோஸு பிரிக்கலாம். இப்படி தான் பாடிக்குள்ள குளுக்கோஸு பிரியுது, ஹைட்ரோலிசிஸ்னால தான் பிரியுது. ஓகே, ரைட். ஸோ இப்போ காப்பர் எடுத்துக்கலாம். காப்பர் பியூர் சப்ஸ்டன்ஸில் ஒரு இது. ஆனால் இதுக்கும் குளுக்கோஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, காப்பரில் இருக்கிற ஆட்டம்ஸு ஒன்லி காப்பர் ஆட்டம். நல்லா ஞாபகம், காப்பரில் இருக்க ஆட்டம்ஸ் எல்லாம் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி காப்பர் ஆட்டம். ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம்? எலிமெண்ட்னு சொல்கிறோம். ஸோ எலிமெண்ட் அப்படின்னா என்ன? தே ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ், ஒன்லி ஒன் பர்டிகுலர் டைப் ஆஃப் ஆட்டம், அதுதான் எலிமெண்ட். ஓகே, அப்போ இந்த குளுக்கோஸ் என்ன சார் சொல்கிறதுனா காம்பவுண்டு. 3 ஆட்டம் வருது, கார்பன் ஆட்டம் வருது, ஹைட்ரஜன் ஆட்டம் வருது, ஆக்சிஜன் ஆட்டம். அப்போ அதை என்ன சொல்கிறோம்? காம்பவுண்ட். ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம், எலிமெண்ட்ஸும் காம்பவுண்ட்ஸும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரே ஒரு ஆட்டம்னால உண்டாச்சு அப்படின்னா அது எலிமெண்ட். பல ஆட்டமு ஒரு ஃபிக்ஸட் ப்ரொபோர்ஷனில் இருக்குது, ஃபிசிக்கல் மெத்தட் வச்சு நம்மளால் செப்பரேட் பண்ண முடியாது அப்படின்னா அது பியூர் சப்ஸ்டன்ஸில் காம்பவுண்டில் வரும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் குளுக்கோஸு contains carbon, hydrogen, oxygen, fixed ratio. அப்புறம் copper, silver இப்போ சொன்னது. So element consists of only one type of particle. அவன் ஆட்டம் கூட சொல்லலை, பார்ட்டிக்கல் ஒரு மாலிகுல்னு சொல்கிறான். சோடியம், காப்பர், சில்வர், ஹைட்ரஜன், நம்ம எலிமெண்ட்ஸ் தான், நம்ம பீரியாடிக் எலிமெண்ட்ஸ் பார்க்குறோம்ல, எல்லாமே சிங்கிள் ஆட்டம்னால ஆனது தான். ரைட். when 2 or more atoms of elements combine, the molecule of compound is obtained. Molecule of compound is obtained. Example, water H2O, ammonia NH3, carbon dioxide CO2. CO2 னா கார்பன் 1 2 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இதெல்லாம் காம்பவுண்டுன்னு சொல்லிடுறோம். சரி, மாலிகுல் அப்படின்னா என்ன அப்படின்னா, 2 or more atoms combine to give their respective molecule or they are attached by molecular bond இருக்கும். இப்போ H2O எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ H2Oங்கிறது ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, 2 ஆக்சிஜன் இருக்குது, அதில் மாலிகுலர் பாண்ட் அட்டாச் ஆகிருக்கு. டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் தானே, ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், 2 ஆக்சிஜன் ஆட்டம், 2 டிஃப்ரெண்ட் ஆட்டம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் அது மாலிகுல்னு சொல்லலாம். ஓகே, ஸோ NH3 அமோனியா ஒரு நைட்ரஜன் 3 ஹைட்ரஜன், அப்போ வேறு வேறு ஆட்டம்ஸு சேர்ந்து, அப்போ அது காம்பவுண்டுக்குள்ளே வருது. ஓகே, காம்பவுண்டு, பட் ஆல்சோ இட் இஸ் அமோனியா காம்பவுண்டுக்குள்ளே வருது. ஓகே, ரைட். இப்போது எல்லா ஆட்டம்ஸும் நான் சொன்ன மாதிரி செப்பரேட் பண்ணணும்னா டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸட் அண்ட் இன் டெஃபினிட் ப்ரொபோர்ஷன். தே ஆர் ஃபிக்ஸட் அண்ட் இன் definite proportion. Sorry, அது கீழே மறைஞ்சிடுச்சு. ஓகே, so they are present in a compound or in a fixed and definite ratioல இருக்கும். This is the characteristic of particular compound இருக்கும். அதாவது இப்போ வாட்டர் இல்லைன்னா அமோனியா எடுத்துக்கலாம். ஓகே, அமோனியா NH3, அப்போ அமோனியா என்னவா இருக்கும்? கேஸாக இருக்கும். அதே வந்து வாட்டர் என்னவா இருக்குது? 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் ஆயிடுச்சுன்னா அது வந்து லிக்விட் ஸ்டேட்டில் ஆகிடுது. அமோனியா கேசியஸ் ஸ்டேட், கார்பன் டை ஆக்சைடு கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுது. புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸட் அண்ட் டெஃபினட் ரேஷியோ தான் அதோட கேரக்டரிஸ்டிக்கு இருக்குது. அதுதான் அந்த அப்போ கார்பன் டை ஆக்சைடுனா கேஸ்னா CO2 இருந்தால் தான் அது கேஸாக இருக்கும், CO3 இருந்தால் அது கிடையாது, ஒன்றுமே கிடையாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த ஃபிக்ஸட் அண்ட் டெஃபினட் ரேஷியோவில் இருக்கணும், அப்போ தான் அதோட கேரக்டரிஸ்டிக் மெயின்டைன் ஆகும். ஓகே, H2O, யூ அண்டர்ஸ்டாண்ட்? ரைட். அப்போது அதுதான் நம்ம வந்து காம்பவுண்டை பற்றி பேசுகிறோம். ஸோ காம்பவுண்டில் மேட்டரில் பியூர் சப்ஸ்டன்ஸ் 2 எலிமெண்ட் அண்ட் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. எலிமெண்ட்ஸ்னால் என்ன, காம்பவுண்ட்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்க. இப்போ எல்லாருக்கும் இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா, இதை எப்படி செப்பரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு டவுட். ஸோ தே ஆர் செப்பரேட்டட் ஒன்லி பை கெமிக்கல் மெத்தட்ஸில் செப்பரேட் பண்ணலாம். ஓகே, so whereas mixtures are separated by physical method, pure substance can be separated only by chemical methods. அதான் நம்ம வந்து நிறைய பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஸ்லைட் போய் எல்லாருக்கும் என்ன டவுட்னா, இப்போது இந்த ஹைட்ரஜன் 2 இருக்குது, ஆக்சிஜன் 1 இருக்குது, அப்போ 2 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் இருக்குது, அப்போ இது காம்பவுண்டு தான் சொல்லலாம் வாட்டரை. இது வந்து மாலிகுலர் பாண்டு ஃபார்ம்னால இது மாலிகுல் தான் சொல்லலாம். அப்போ வாட்டர் மாலிகுலா இல்லை காம்பவுண்டா அப்படிங்கிறது எல்லாருக்கும் டவுட்டாக இருக்கும் இல்லையா? ஓகே, ஸோ இட் இஸ் காமன். இது வந்து மாலிகுல் நினச்சின்னா மாலிகுலர் பாண்ட் இருக்கனால மாலிகுல்னு சொல்லலாம். காம்பவுண்ட் இருக்கனால காம்பவுண்ட், அதாவது 2-3 டிஃப்ரெண்ட் ஆட்டம் இருக்கனால காம்பவுண்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு கெமிக்கல் இது வரும், கெமிக்கல் சப்ஸ்டன்ஸு, பியூர் சப்ஸ்டன்ஸு, காம்பவுண்ட் சப்ஸ்டன்ஸ், நிறைய இந்த மாதிரி காம்பினேஷனில் வரும். அப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு நான் கேட்டால், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னோட அறிவு இதுக்கு என்ன சொன்னால், யூ கேன் டெல் திஸ் ஆஸ்
மாலிகுலர் காம்பவுண்ட். ஓகே, அப்படி சொல்லலாம். என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இதான் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ மாலிகுலர் காம்பவுண்ட் அப்படின்னு கூட வாட்டரை சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ.